சுமார் 400 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு கோபுர வண்ணமின் விளக்குகளால் ஜொலிக்கும் உக்கடம் புதிய மேம்பாலம். பல வருடங்கள் கழித்து நிறைவேற போகும் கோவை மக்களின் கனவு. கோவை மாநகர்ல பல வருடங்களாவே போக்குவரத்து நெரிசல் மிகுந்து இருக்கக்கூடிய உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில போக்குவரத்து நெரிசலை குறைக்கிற விதமா சுமார் 481 கோடி ரூபாயில 2018ஆம் ஆண்டுல இருந்தே அங்க ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டு வந்திருக்கு. அதுக்கான பணிகள் இப்போ நிறைவடைஞ்சிருக்கு. கோவையில இருந்து கேரளா செல்லக்கூடிய சாலையா உக்கடம் இருக்கிறதால போக்குவரத்து நெரிசல் எப்பவுமே அங்க அதிகமா காணப்படுது. இதனால பல மக்கள் பல வருடங்களாவே அவதி உற்றிருக்காங்க. இந்த நிலையில உக்கடம்ல இருந்து கரும்பு கடை வரைக்குமே முதல் கட்டமா மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்காமா. இதுக்கப்புறம் ஆத்து பாலத்துல இருந்து பொள்ளாச்சி பாலக்காடு சாலை வரைக்கும் 2வது கட்டமா மேம்பாலம் கட்டுறதுக்கான பணிகள் நடைபெற்று வருதாமா. இதுல 2ஆம் கட்ட மேம்பாலமும் அதுல இருக்கக்கூடிய நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகளும் கடந்த 6 ஆண்டுகளாவே நடைபெற்றது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல உக்கடம்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய மேம்பாலம் பலருடைய எதிர்பார்ப்பாவே நீண்ட நாட்களா இருந்த நிலையில கூடிய விரைவில் இது திறக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அந்த மேம்பாலத்துக்கு மேல விளக்குகள் அமைக்கப்பட்டு இப்போ மேம்பாலம் மின் விளக்குகளால ஜொலிக்குதாமா. பாக்குறதுக்கே ரொம்ப வண்ணமயமான காட்சியா அது அமைஞ்சிருக்கா. இதை தொடர்ந்து மேம்பாலத்தை திறந்து வச்சா போக்குவரத்து நெரிசல் இல்லாம பொள்ளாச்சி பாலக்காடு சாலைக்கு விரைந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி வாகன ஓட்டிகளும் அந்த பகுதி மக்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 2 தினங்கள்ல தமிழக முதல்வர் பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்காக கோவைக்கு வருகை தராங்களாமா. அப்போ இந்த புதிய மேம்பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்க போறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.